ஹாய் நண்பர்களே, வணக்கம். இங்கே பாருங்க, நானும் ஆப்ரேட்டர் வந்தாச்சு வேலைக்கு. ரைட். நம்ம முக்குடல் சைடில் ஒரு தோட்டத்து வேலைக்கு வந்தோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தாமரை குளம் ஒன்று வச்சுருக்காங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த தாமரை குளத்தை நம்ம வியூவர்ஸ்க்கு காமிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. தாமரை குளத்தை பாருங்கள் நண்பர்களை. பாருங்கள் நம்ம தாமரை குளம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவர் எதுக்கு வளர்க்காருன்னா, உள்ள மீன் பிடிச்சி போட்டிருக்காரு. அந்த மீன் வந்து இயற்கையாக சூப்பராக வளருமா அந்த தாமரை குளத்தில். அதுக்காண்டி தாமரை சேர்த்து அந்த மீனுக்காண்டி இறைக்காண்டி அந்த உணவுக்காண்டி இந்த தாமரை விதைச்சிருக்காரு. அதுக்குள்ளே மீன் கிடக்குது நண்பர்களே. பெரிய பெரிய மீனாக தான் கிடக்கலாம். நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால தான் உங்கள்கிட்ட கேட்க. இந்த மாதிரி உங்கள் ஏரியாக்கில் எங்கேயும் தான் சொல்லுங்கள். விதமாக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஓனர்கிட்ட கேட்க முடியல. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம வண்டியில் அந்த சைடில் தான் தோண்டிட்டு போகிறோம். குளத்தை பாருங்கள், எவ்வளோ பெரிய குளம் பாருங்கள். அந்த சைடில் தண்ணி ஏற ஒளிவிட்டு கிடக்கு பாருங்க. ஆப்ரேட்டர் மூஞ்சை காமிக்க முடியாது. அது ரொம்ப வெக்கப்படுவாருங்க. நீங்கள் கொஞ்சம் ஆப்ரேட்டர் கொஞ்சம் வெக்கப்படக்கூடாது. ஏதாட்டும் ஒன்று சொல்லுங்கள் கமெண்டில். பாருங்கள் நம்ம தாமரை பாருங்கள். இது வந்து ரீசன் வந்து அந்த மீனுக்காண்டி தாமரை விதைச்சிருக்காங்க. அதுக்காண்டி தான் இந்த தாமரை. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு தொட்டி கிட்டி கிடந்தால் 2 தாமரை அதை போட்டு வளர்த்து அதில் ஒரு 4 மீன் குஞ்சு போடுங்க. சூப்பராக இருக்கும். மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரும். சரி, ஆப்ரேட்டர் பார்த்துக்கங்க. நம்ம ஆப்ரேட்டர் ரெகுலராக வர ஆப்ரேட்டர் தான். இது ஒரு 6 வருஷமாக நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பாருங்க சரி இப்போ வெக்கப்படாங்க ஆப்ரேட்டர். அவருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் முடிஞ்சிடும். நம்ம 30-40 வயசு வரைக்கும் இன்னும் ஒன்றும் நடக்கலை. கடைசி வரைக்கும் தான் வீடியோ தான். நம்ம வேறு வழி இல்லை. சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.